வணக்கம் நேயர்களே, நம்ம ஊர் செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் குரங்கணி காட்டுத்தீயில் சிக்கி 23 பேர் உயிரிழந்த ஓராண்டு நினைவு தினத்தை ஒட்டி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அஞ்சலி செலுத்தினார். கடந்த ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி குரங்கணி மலைப்பகுதிக்கு ட்ரக்கிங் சென்ற சென்னை, ஈரோடு, திருப்பூரைச் சேர்ந்த 23 பேர் காட்டுத்தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிகழ்வின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி குரங்கணி சோதனைச் சாவடிக்கு சென்ற துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இறந்தவர்களுக்கு மலர் தூவியதோடு 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தினார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது பெரம்பலூர் அருகே கார் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூர் கிராமத்தை சேர்ந்து சுமார் 50 பேர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாடலூர் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் அருகே சென்று கொண்டிருந்த போது அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று பக்தர்கள் மீது மோதியது. மேலும் 2 பேர் படுகாயமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. காடமங்கலம் காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பெரிய மாடு, சின்ன மாடு, நடுமாடு என 3 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியில் ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, திருநெல்வேலி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த வண்டிகளை பார்வையாளர்கள் உற்சாகமாக பார்த்து ரசித்தனர். பொள்ளாச்சி அருகே மனைவியை அடித்து துன்புறுத்திய கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனைமலையைச் சேர்ந்த திவ்யா என்பவருக்கு 14 வயதிலேயே அவரது தாய்மாமன் ஆனந்த் மனம் முடிக்கப்பட்டுள்ளார். திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆன நிலையில் திவ்யாவின் கணவர் ஆனந்த் குடித்துவிட்டு நாள்தோறும் வந்து அடித்து துன்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. இதனால் வீட்டிலிருந்து வெளியேறி தோழியின் வீட்டில் தஞ்சமடைந்த திவ்யாவை தாக்கிய புகாரில் அவரது கணவர் ஆனந்த், சித்தப்பா நடராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் முதன்முறையாக காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நவீன தாய்சேய் நல மகிழினி பிரசவ அறை துவங்கப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பியூலா ராஜேஷ் திறந்து வைத்துள்ளார். இனிமையான சூழலில் பிரசவம் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த அறையில் அமைக்கப்பட்டுள்ளன. எந்தவித அவசர சூழலையும் எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து மருத்துவ உபகரணங்களும் மகிழினி பிரசவ அறையில் அமைக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கலந்து கொண்டார். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் அங்குள்ள விடுதி உரிமையாளர்கள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். விதிமீறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் சீல் வைக்கப்பட்டு வருவதால் விடுதிகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதை பயன்படுத்தி எஞ்சியுள்ள விடுதிகளில் சுற்றுலா பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கட்டண கொள்ளையில் ஈடுபடும் விடுதி உரிமையாளர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோடை காலத்தில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் விடுமுறை அளிக்க வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோடை விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகளை நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். காஞ்சிபுரத்தில் பாம்பு பூஜை செய்த ஸ்ரீ காமாட்சி அம்மாள் சமேத பானமணீஸ்வரர் கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூலவர் விமானம் மற்றும் மூலவ மூர்த்திகளுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்ற நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஏராளமான பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. மேல் விஷாரம் நகராட்சி எதிரே பொருத்தப்பட்டுள்ள ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து அதிலிருந்து வெளியேறிய தண்ணீர் சாலை ஓரம் தேங்கியுள்ள நிலையில் அதில் கோழி கழிவுகளும் கலந்திருப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. எனவே அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே மேலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான தாய்சேய் நல பெட்டகங்களை MP காமராஜ் வழங்கினார். தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பேரிச்சம்பழம், புரோட்டீன் பவுடர், பழங்கள், நெய் ஆகியவை அடங்கிய பெட்டகங்களை 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் வாங்கிச் சென்றனர்.
நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை 1,50,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தரங்கம்பாடி தேசிய நெடுஞ்சாலையில் முரளி என்பவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் சென்றுள்ளார். இன்று காலை வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்த அவர் பீரோக்கள் உடைக்கப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டுபிடித்தார். இதையடுத்து முரளி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூர் பேருந்து நிலையம் அருகே ரவுண்டானா பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரிஸ்டோ ரவுண்டானா பகுதியில் சாலை ஓரம் விதிகளை மீறி வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் அலுவலகம் செல்லும் நேரத்தில் கடும் தவிப்பிற்கு ஆளாவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே விதிமீறும் வாகன ஓட்டிகளுக்கு கடும் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அழிந்து வரும் சேவல் இனத்தை பாதுகாக்கும் விதமாக திண்டுக்கல் அருகே சேவல் கண்காட்சி நடைபெற்றது. திண்டுக்கல்லை அடுத்த குட்டியப்பட்டியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட பல வகை சேவல் இனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து மயில் வகை சேவல், கிளிமூக்கு, உச்சிப்பூ, கருங்கீரி போன்ற சேவல் இனங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன. கண்காட்சியை ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் காவிரி ஆற்றில் பரிசலில் பயணித்தும் மகிழ்ச்சியடைந்தனர். இன்று விடுமுறை நாள் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் அருவிக்கு வருகை தந்தனர். அருவியில் நீர் குறைவாக இருந்ததாலும் அதில் குளித்து மகிழ்ந்த அவர்கள் ஆயில் மசாஜ், பரிசல் சவாரி உள்ளிட்டவற்றில் பொழுதை கழித்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவிற்கு பழைய உற்சவர் சிலையை பயன்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள பக்தர்கள் கோவில் நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பங்குனி உத்திர திருவிழாவிற்கு திங்கட்கிழமை கொடியேற்றப்பட வேண்டிய நிலையில் தற்போது வரை ஆயத்த பணிகள் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டியவர்கள் நிர்வாகிகளை கண்டித்து முழக்கமிட்டனர். இதையடுத்து பக்தர்களுடன் கோவில் நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் செண்டுமல்லி, கோழிக்கொண்டை பூக்கள் சாகுபடி களை கட்டியுள்ளது. குறைந்த தண்ணீரில் அதிக விளைச்சல் தரும் மலர் செடிகளை வளர்த்து வரும் விவசாயிகள் செண்டுமல்லி, கோழிக்கொண்டை ஆகியவற்றின் மகசூல் சிறப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இடைத்தரகர்கள் இல்லாமல் மொத்த வியாபாரிகளே மலர்களை நேரடியாக வாங்கிச் செல்வதால் உரிய விலை கிடைப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கணக்கன்பட்டியில் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மலைக்கோவிலும் சிற்பத் தொகுதியும் கண்டறியப்பட்டுள்ளன. தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தலைமையிலான ஆய்வு மாணவர்கள் மேற்கொண்ட கள ஆய்வில் பாளையக்காரர்கள் வணங்கிய மலைக்கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இது சதுரவர்க்க விமானம் என்ற சிறப்பு சாஸ்திர முறையில் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் இதன் அருகிலேயே சிற்பத் தொகுதி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கொள்ளையர்கள் திருட முயன்றபோது அபாயமணி ஒலித்ததால் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் தப்பியதாக கூறப்படுகிறது. மங்களப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நேற்றிரவு நுழைந்த கொள்ளையர்கள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை உடைத்த பிறகு திருட முயற்சித்துள்ளனர். அபாயமணி ஒலித்ததும் அவர்கள் தப்பி ஓடியதால் 1 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும் 21,000 ரூபாய் ரொக்கமும் தப்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் குத்தாலத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து பயனடைந்தனர். ONGC மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனத்தின் சார்பில் குத்தாலம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கிராம மக்களுக்கு ரத்த பரிசோதனை, இதய நோய் பரிசோதனை ஆகியவை செய்யப்பட்டதோடு பல்வேறு நோய்களுக்கு மருத்துவ ஆலோசனையும் மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக உள்ள கந்தசாமி திருச்சியில் தாம் பயின்ற பள்ளிக்கு வருகை தந்திருந்தார். மேல கல்கண்டார் கோட்டையில் உள்ள ஆரம்ப பள்ளிக்கு வந்த அவர் அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் கடமையாற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய ஆட்சியர் கந்தசாமி மாணவ மாணவிகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை அமைச்சர் நிலோஃபர் கபில் தொடங்கி வைத்தார். வாணியம்பாடி நகராட்சி, ஆலங்காயம் வட்டார மருத்துவமனை மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய முகாமை தொடக்கி வைத்த அவர் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை வழங்கினார்.
சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் திபெத்திற்கு விடுதலை வழங்க கோரி நீலகிரி மாவட்டம் உதகையில் 100க்கும் மேற்பட்ட திபெத்தியர்கள் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். திபெத்துக்கு விடுதலை கோரி உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் வகையில் மார்ச் 10ஆம் தேதியை திபெத்தியர்கள் எழுச்சி தினமாக கடைபிடித்து வருகின்றனர். அதை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இருந்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக அமைதி பேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளுக்கும் அவற்றை அடக்கிய வீரர்களுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. தம்மம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் திருச்சி, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 750 காளைகள் பங்கேற்றன. 450 வீரர்களும் பங்கேற்று சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். அழகுடா, நல்லா புடி, அடடே, சூப்பர் சூப்பர், தொட்டு பாரு, சூப்பரா இருப்பா, அடடே, அடே அப்பா, அழகுடா, தம்பம்பட்டிப்பா, மாதிரி அவுக்காதப்பா, எமர்ஜென்சி கேட்ட. திருச்சியில் 6 வயதிற்குட்பட்டோருக்கான மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. 14 பள்ளிகளில் இருந்து 12 மாணவர்கள் அணிகளும் 8 மாணவிகள் அணிகளும் இதில் என 20 அணிகள் பங்கேற்றன. இதில் ஆண்கள் பிரிவில் காவிரி குளோபல் பள்ளியும் பெண்கள் பிரிவில் செயின்ட் ஜோசப் பள்ளி அணியும் வெற்றி பெற்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாவட்ட ஹேண்ட்பால் கழகம் சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கடைசிக்குளம் கிராமத்தில் நடைபெற்ற ஸ்ரீ ஆதிசக்தி மகாகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். மதுரை மத்திய சிறையில் உதவி ஆணையர் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சிறைச்சாலைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளதா, புகையிலை பொருட்கள், செல்போன்கள் உள்ளதா என போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை சரக சிறைத்துறை தலைவர் மற்றும் மதுரை மத்திய சிறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் பெண் கைதிகள் உள்ளிட்ட 1300 கைதிகளின் அறைகள், சிறை வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு சிறப்பு நீதிமன்ற உத்தரவின்படி இழப்பீடு வழங்க வேண்டும் என நிலம் கொடுத்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 19 ஆண்டுகளாக தாங்கள் அகதி போல வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ள அவர்கள் அரசு வேலை, இலவச வீடு ஆகிய கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே அடவி நயினார் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் கோடையில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் நிலை இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அடவி நயினார் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் நீர்மட்டம் வெறும் 31 அடி மட்டுமே இருக்கிறது. எனவே குடிநீர் பற்றாக்குறை இப்போதே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை உக்கடத்தில் அரசு பேருந்து பணிமனையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஊழியர் மீது டயர் விழுந்ததில் அவர் உயிரிழந்தார். காரமடையைச் சேர்ந்த கணபதி உக்கடம் அரசு பேருந்து பணிமனையில் கிளீனராக வேலை பார்த்து வந்தார். இன்று அதிகாலை பேருந்திலிருந்து டயர்களை அவர் இறக்கிக் கொண்டிருந்த போது கணபதி மீது டயர் ஒன்று எதிர்பாராத விதமாக விழுந்தது. இதில் படுகாயமடைந்த கணபதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கவுந்தம்பாடி, பெரிய புலியூர், ஐயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் இனி வரும் ஆண்டுகளில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்படும் என்று கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே கண்டெய்னர் லாரியின் பின்சக்கரம் ஏறி இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பூந்தமல்லியைச் சேர்ந்த ஏசுவும் அவரது மகன் சாமுவேலும் நசரத்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அருகே சென்ற லாரி மீது இருசக்கர வாகனத்தின் கைப்பிடி உரசியதில் இருவரும் கீழே விழுந்தனர். அப்போது கண்டெய்னர் லாரியின் பின்பக்க சக்கரம் ஏறி இறங்கியதால் இருவரும் நிகழ்விடத்திலேயே தலைநசுங்கி உயிரிழந்தனர். இதையடுத்து லாரியின் ஓட்டுநர் தப்பி ஓடியதால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே கண்டெய்னர் லாரியில் தீயில் கருகிய நிலையில் கிடந்த சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தக்கோலம் மேட்டுக்காலனி பகுதியில் கண்டெய்னர் லாரி ஒன்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று தீயில் எரிந்த நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சிவகாசியை சேர்ந்த காளிதாஸ் என தெரிய வந்திருப்பதாக கூறியுள்ளனர். இதையடுத்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதூர் அருகே மினி வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். முத்துசாமிபுரத்திலிருந்து 20க்கும் மேற்பட்டோர் மினி வேன் ஒன்றில் மதுரை சென்று கொண்டிருந்தனர். புதூர் அருகே சென்றபோது சாலையில் துவரை இலைகளை காயப்போட்டுக் கொண்டிருந்த பெண் மீது மோதாமல் இருப்பதற்காக டிரைவர் வேனை திருப்பியுள்ளார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர தடுப்பில் மோதிய வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் இருந்த ராமலட்சுமி, செண்பகம் மற்றும் சாலையில் நின்று கொண்டிருந்த சண்முகலட்சுமி ஆகியோர் உயிரிழந்தனர். 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கோவை அருகே ஒரு சமூகத்திற்கு சொந்தமான கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருமத்தம்பட்டியை அடுத்த வாகராயம்பாளையத்தில் கன்னட தேவாங்க சமூகத்தினருக்கு சொந்தமான ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் மேலாளராக பணியாற்றிய கணேசன் என்பவர் 25 லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை கோவிலை கையகப்படுத்த உள்ளதாக அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே வேன் டயர் வெடித்து தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காவேரிப்பாக்கத்தை அடுத்த நெமிலியைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் மகளின் திருமணத்தை முடித்துவிட்டு குடும்பம் மற்றும் உறவினர்களுடன் வேனில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். காவேரிப்பாக்கத்தில் வந்தபோது டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் லோகேஷ் என்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் 7 பெண்கள் உட்பட 9 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக முன்னாள் மாணவர்களும் கிராம மக்களும் மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பொருட்களை சீர்வரிசையாக வழங்கினர். அத்திப்பொடியூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தேச தலைவர்களின் படங்கள், நாற்காலி, நோட்டு புத்தகங்கள் உட்பட ஏராளமான பொருட்களுடன் வந்த முன்னாள் மாணவர்களுக்கு தற்போதைய மாணவர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாமரங்களை காக்க விவசாய பம்பு செட்டுகளில் இருந்து டிராக்டர்களில் தண்ணீர் எடுத்து வர அனுமதி அளிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழை பொய்த்துவிட்டதாலும் தங்களது கடும் முயற்சியின் காரணமாக மாமரங்களில் பூ அதிக அளவில் வந்திருப்பதாக கூறியுள்ள விவசாயிகள் தற்போது நிலவும் கடும் வறட்சியால் அவை உதிரும் நிலைக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அவற்றை பாதுகாக்க தண்ணீர் அவசியம் என்பதால் தண்ணீர் வாகனங்களுக்கு 500 ரூபாய் மானியம் வழங்க வேண்டும் என்றும் மா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கரியாப்பட்டினம் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருக்காரவாசல் முதல் கரியாப்பட்டினம் வரை ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோரை இன்று காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து போராட்டம் நடைபெறுவதை தடுக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். புத்தூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அதே பள்ளியில் 34 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவர்கள் ஒன்று கூடினர். தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளையும் வழங்கினர். மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த மாணவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். சென்னையை அடுத்த மதுரவாயல், பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தர்பூசணி வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக மக்கள் இளநீர், தர்பூசணி போன்ற பொருட்களை அதிகம் வாங்கி உண்டு வருகின்றனர். இதனால் புறநகர் பகுதிகளில் தர்பூசணி வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தர்பூசணி பழங்களை வாங்கி உண்டு வருகின்றனர்.
ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்காக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்காக ராமநாதபுரத்தில் நீர்மோர் பந்தலை அமமுக திறந்துள்ளது. இதில் இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், மோர் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே புறவழி சாலையில் புலித்தோல் கடத்திய கும்பல் வாகன சோதனையின் போது வனத்துறை அதிகாரிகளை தாக்கினர். இந்த கும்பலில் விஜய் என்பவர் மட்டும் புலித்தோலுடன் தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. கேரளாவை சேர்ந்த மேத்யூ, மனோகர் ஆகிய இருவரையும் வனத்துறையினர் வத்தலகுண்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி அருகே அப்பட்டு கிராமத்தில் ஒரு தேவாலயத்திற்கு சொந்தமான நிலத்தை மற்றொரு தேவாலய நிர்வாகம் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு சொந்தமான தொடக்கப்பள்ளி மற்றும் 1 ஏக்கருக்கும் அதிகமான நிலத்தை அருகே உள்ள சூசையப்பர் ஆலய நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டதாக கூறுகின்றனர். எனவே அந்த நிலத்தை மீட்கக் கோரி குழித்துறை மறைமாவட்ட ஆயர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் ஆயர் ஜெரோம் தாஸ் பருவேலை சிறைப்பிடித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். நாகை அருகே ஒப்பந்ததாரருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் பள்ளி கட்டிட கட்டுமான பணிகள் பாதியிலேயே நின்று போனது. இதனால் பள்ளி வளாகத்தில் சமைக்க இடம் இல்லாததால் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் சமைத்த சத்துணவை மாணவர்களே கைவண்டியில் எடுத்து வருகின்றனர். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவது படிப்பதற்காகத்தானே தவிர சமையல் வண்டி தள்ள அல்ல என்று பெற்றோர் கண்டனம் தெரிவிக்கின்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு பச்சை பட்டினி விரதம் தொடங்கியுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இன்று காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் காப்பு கட்டுதலுடன் பூச்சொரிதல் விழா தொடங்கியதை அடுத்து அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் நம்ம ஒரு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.